ஹே அமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ ஹெக் ஆஃப் தி ஆர்ட் அதோட 8th பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, லாஸ்ட்டாக ஜங்குக்கை வந்து செம்மையாக அடிச்சிருப்பாங்க. டயங்க பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மயக்க போட்டு அவர் தோல்லே விழுந்திருப்பார். ஸோ வாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வாங்க. இப்போது டயங் தான் என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் ஒரு மாதிரி ஃபேண்ட் ஆகிடுறான். ஏ ஏ ஜங்குக் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறான். பிரைட் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே அவன் நடந்து போகிறான். இப்போது பின்னாடி இருக்க போலீஸ் தான், சார் எங்கே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடுலேருந்து கத்துறாங்க. இப்போது ஜிமின் தான் முன்னாடி வந்து நின்றுட்டு, சார் 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 என்ன சார் அவன் மயக்க போட்டு வந்துடுற இந்த சமயத்தில் கூட என்ன சார் இங்கே பண்ணதுலாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா? அவன் எவ்வளோ பெரிய ரூல்ஸை மீறி இருக்கான். அவனை போயிட்டு விட சொல்கிறீங்க? அதெல்லாம் விட முடியாது. அவன் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். சார் அதுக்கான ஃபைன் கூட நான் கட்டிடுறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இங்கே கெஞ்சிட்ருக்கான். இப்போ அந்த போலீஸ்லாம் சமாதானம் ஆகிட்டு ஃபைன் தான் கட்ட சொல்கிறாங்களே. ஜிமினும் அந்த ஃபைன் கட்டிட்டு அப்படியே வரான். இந்த சைடில் ஜங்குக்கை தான் ஸ்ட்ரக்சரில் வச்சு அப்படியே ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது டயங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு டேஸ் ஐஸோட ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு ஐஸில் லிப்ஸ்லலாம் செம்மையாக அடிபட்டிருக்கும். ஸோ ஜங்குக் கண்ணை திறக்க முடியாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். ஏன் ஜங்குக்கு வந்து உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே இப்படி தான் பார்க்கணுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் செம்மையாக அழுதுகிட்டே இருக்காரு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக டயாங்கை பார்க்குறான். பட் அவனுக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியல. ஸோ அவனும் அப்படியே ஹைஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. டயாங் தான் அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கான். சாரி டாக்டர், நான் இவனோட்டு ஒரு செகண்ட் கூட பிரிய மாட்டேன். சரிங்க சார், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் தள்ளிட்டு டயாங் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். அவங்களும் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. டயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை அங்கே இங்கேன்னு தொட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு அடிபட்டிருக்கோம்ல, அப்படியே லேசாக தொட்டு பார்க்குறான். டயாங்க்கு சொல்லவே முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கை இப்படி பார்க்க. இப்படியே ஒரு 3 days போகுது. இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவரை வந்து விட்டுருவாங்க. இப்போது அப்படியே டயாங் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஸ்லோவாக ஹைஸ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா எதிர்க்க டயாங் உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் பார்த்துட்டு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக பேசுகிறாரு. டயாங் தான் இப்போது என்ன இப்போது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே சாஞ்சாப்போலே எழுந்து உட்காராரு. இப்போது டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை ஊட்டி விடுறான். ஜங்குக் அப்படியே டயாங்கோட ஹைஸே பார்த்துட்ருக்கான். என்ன அப்படியே பார்த்துட்ருக்கான்? இல்லை, உனக்கு ஐஸ் இல்லாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. என்னது? இல்லை, உனக்கு ஐஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகலைன்றான். இப்போன்னு இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் எனக்கு தெரியுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் சிரிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ டயாங் ஊட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை பார்க்குறான். ஸோ அங்கே லைட்டாக ஃபுட் வந்து ஒழுகிருக்கு அவன் லிப்ஸ் கிட்ட. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல, அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. டயாங் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸே பார்த்துட்ருக்கான். அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே போயிட்டு லிக் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ஏ என்ன பண்ண நீ? என்ன பண்ண? லிக் பண்ண? எதுக்கு? ஃபுட் ஒழுகி இருந்தது, அதான் லிக் பண்ண. என்ன? என்னது? உனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும்டா. எனக்கு புரியல. தெரியும்னா அதெல்லாம் தெரியும்டா பண்ணி பையா. எப்படி? இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இப்போது இந்த சைடு அப்படியே தான் அப்படியே என்னமோ யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் எனக்கு ஒரு ஹெல்ப். என்னடா? என்ன ஹெல்ப்பை சொல்லு. எனக்கு என் பார்வை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறான். இப்போது ஜிமின் தான், டே நிஜமாவா? உண்மையாவா? டே சொல்லுடா. ஆமாம், எனக்கு என் பார்வை வேணும். எனக்கு ஜங்குக்கு பார்க்கணும். என்னது? ஜங்குக்கை பார்க்கணுமா? ஐயோ, நீ இன்னும் அந்த காதல் போதையில் தான் இருக்கியா? எதுவும் பேசாமல் எனக்கு கண் பார்வைக்கு ரெடி பண்ணு ஜிமின். எனக்கு என் கண் பார்வை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. ஸோ டேக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அவருக்கு கண் வேணுன்ற மாதிரி.
இப்போது ஜெமீன் தான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணி கேட்குறான். எல்லார்கிட்டையும் ஐ டொனேஷனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான். இப்போது இந்த சைட் டேக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப குஷியாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஐஸ் இல்லாமல் இருக்கான் டே. அவன் நினச்சா அப்போவே ஐஸ் வந்து இது பண்ணியிருக்கலாம். பட் அவனுக்கு அவங்க ஒய்ஃப் அண்ட் குழந்தை இல்லாத ஒரே காரணத்தினால தான் இந்த உலகமே எனக்கு பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி இருந்திருப்பார். இப்போது ஜங்குக்கை லவ் பண்ணதுலேருந்து அவருக்கு ஜங்குக்கை பார்க்கணும், அவர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும், இப்போது அவன் எப்படி இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது டேக்கே. இப்போது இப்படியே தான் டே ஸ்கிப்ஸ் ஆகுது. இப்போது ஒரு கால் தான் வருது. ஜெமீன் தான் எடுத்து பேசுகிறான். ஹாய் சார், நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். ஹை டொனேஷன் கேட்டிருந்தீங்களா சார்? ஹைஸ் ரெடியாக இருக்குது, அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஹைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜெமீன் தான் அப்படியே டே கிட்ட போய் சொல்கிறான். டே ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்போது டே தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். பியானோ வாசிச்சுட்டு இருந்திருப்பான். அப்படியே திரும்பி பார்க்குறான். என்ன ஜெமீன், என்ன உனக்கு ஹைஸ் கிடச்சிருச்சு, வா நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். என்னது, அதுக்குள்ளே கிடச்சிருச்சா? டேய் 1 மாதம் ஆச்சுடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். டே தான் இப்போது எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்துகிட்டே இருக்கான். அப்போது எனக்கு ஐஸ் வந்துருமா ஜெமீன்? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹார்ம்ஸ் அப்படியே பிடிக்கிறான். டே கண்டிப்பாக வந்துடும் டே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே. நீ இந்த உலகத்தை திருப்பி பார்க்க போகிற. எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. என் மச்சான் கம்பேக் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்ம சந்தோஷத்தோடு சொல்கிறாரு ஜெமீன். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது அப்படியே தான் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இப்போது டேவை தான் ஸ்ட்ரக்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேவை இந்த சைட் ஜெமீன் தான், மச்சான் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் கூட, எதுவும் இல்லை சரியா, எல்லாமே நல்லபடியாக முடியும், லவ் யூடா. டேய் எனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கிறேன், ஐ லவ் யூ டூ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போய்ட்றாரு. இப்போது ஒரு 5 hours கழித்து தான் அப்படியே டே தான் இப்போது ஒரு ரூமில் இருக்கான். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் இருக்கார். இப்போது ஜிமின் தான் வந்து பார்த்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. ஸோ டேயோட ஐஸ்லாம் வந்து பேண்டேஜ் போட்டு ஒட்டியிருக்காங்க. அப்படியே என்ன சொல்கிறது, ஹெட்டை சுற்றி அவர் ஐஸை மறைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது ஜிமின் பார்த்துட்டு மச்சான் இப்போது ஓகேவா, ஐஸ் எதாவது வலிக்குதா? இல்லைடா, ஒரு மாதிரி தலை வலிக்குது. என்ன ஆச்சுடா? இல்லை அது ஏதோ ஊசி போட்டாங்க போல், அதான் தலை வலிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரியாயிடும். சரி மச்சான், அதான் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பசிக்குதுடா. இருடா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிட்டு ஃபுட்லாம் வாங்கிட்டு வராரு. ஜிமின் டேவும் வந்து அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது டேவை பார்க்கவே. மச்சான் உனக்கு ஐஸ் வந்துடும்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இன்னும் ஐஸு ஓப்பன் பண்ணலடா, இன்னும் என் உலகம் இருட்டு தான். என்னடா இருட்டு எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்ருக்க. உன் கண்ணுக்கு வேணால் இந்த உலகம் இருட்டாக இருக்கலாம், ஆனால் உன் மனசு இருக்குல்ல, அது பியூர்டா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பியூராக இருந்தா என்ன, எனக்குன்னு தான் யாரும் இல்லையே. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்காக தானே நான் இருக்கேன். உனக்காக தான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கேன் உன் கூடவே, கண்ணி கழியாமல். இல்லை எனக்கு தேவையா? பார்த்தியா எப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் உனக்குன்னு யாரும் இல்லைன்னு. மச்சான் நீ இருக்கடா, நீ போதண்டா எனக்கு. இப்போ சொல்லுவேன் மச்சான்னு. இப்போது அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். இப்போது டாக்டர்ஸ்லாம் டேவோட ரூமுக்கு வந்துட்டு ஹாய் டே எப்படி இருக்கீங்க, இப்போது உங்களுக்கு ஓகேவா? ஓகே டாக்டர், லைட்டாக ஹெட்டேக் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அது சரியாயிடும். ஏன்னா இப்போ தானே ஹை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அதனால் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம். சரி நம்ம ஐஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? எஸ் டாக்டர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா உங்களுக்கு? இந்த உலகத்தை நீங்கள் திருப்பியும் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சுல? ஆமாம் டாக்டர், 10 வருஷம் என் கண்ணு தெரியல, அப்படியே வாழ்ந்துட்டேன். ஆமாம், இந்த உலகத்தை நீங்கள் திருப்பி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு எந்த இடம் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை? எனக்கு என் ஜங்குக்கு போய் பார்க்கணுன்னு ஆசை. ஹவ் ஸ்வீட். யார் இது?
ம் அவன் அவன் என்னோட ம் சொல்லுங்கள் உங்களோட அவன் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. இப்போது ஜெமின் பார்த்துட்டு ஐயேயா இவன் வெக்கப்படுறான் டாக்டர், இவன் சொல்ல மாட்டான் விடுங்க, அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க, எனக்கு என் மச்சானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறான் ஒரு சைடு. இப்போது டேவும் ஓகே ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது அப்படியே அவனோட பேண்டேஜ் தான் அப்படியே பிரிக்கிறாங்க, அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஹைஸ் மேலே வந்து 2 காட்டன் கிளாத் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்த உடனே டே தான் இப்போது என்ன ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, கண்ணு திறக்காமலே மச்சான் ஒன்றும் இல்லை இரு ஸ்க்ரீன் மூடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க ஸ்க்ரீன்லாம் மூடுறான். ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறோம். ஸோ அப்போ தானே ரொம்ப நாள் கழித்து ஹைஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அவனுக்கு அந்த சன் இதெல்லாம் ஒத்துக்காதில்ல. ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன்லாம் மூடிட்டு அப்படியே ஜிமின் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறான். இப்போது டே தான் அப்படியே ஐஸை மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு அவன் கண்ணே நம்ப முடியல. திருப்பி அவன் உலகத்தை பார்க்குறான், எல்லாரையும் பார்க்குறான், ஒரு மாதிரி எக்ஸைட்டடோட எல்லாரோட ஃபேஸும் பார்க்குறான். அவனை அறியாமலே அவன் உதட்டில் இருந்து சிரிப்பு வருது. ஸோ அந்த அழகான பாக்ஸி ஸ்மைலை வந்து எல்லாருக்கும் காட்டுறான். அதை பார்க்க மற்றவங்களுக்கு செம சந்தோஷமாக இருக்குது, இன்க்ளூடிங் டாக்டர்ஸும் ரொம்ப சந்தோஷத்தோட டேவோட ஃபேஸை பார்க்குறாங்க. டே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கார் அந்த ஸ்மைலில். அவரோட மொத்த சந்தோஷமும் அந்த ஸ்மைல்லையும் அந்த ஐஸ்லேயும் தெரியுது. அவர் திருப்பியும் அந்த ஐஸ் கிடைக்கும்போது இப்போது ஜிமின் தான் அப்படியே ஓடி போய் டேவை அப்படியே கெட்டியமாக ஹக் பண்ணிக்கிறாரு. டேவும் அப்படி தான் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மச்சான் எனக்கு வந்துருச்சுடா ஐஸு, என்னால் பார்க்க முடியுது மச்சான், உன்னை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டர்ஸ்லாம் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிமின் தான் ஒரு மாதிரி கண்ணு கழிக்கிட்டு மச்சான் உனக்கு ஐஸ் வந்துருச்சுடா, எனக்கு தெரியுதா மச்சான், என் ஃபேஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஜிமினோட ஃபேஸில் வச்சு காட்டுறாரு. டேய் நல்லா தெரியுதுடா உன் ஃபேஸ், உன்னோட அழகான அந்த குட்டி கண்ணு தெரியுதுடா மச்சான், தெரியுதா டே, எனக்கு சந்தோஷமாக இருக்கு. என்னடா நீ ஏன்டா அழுகுற, நீ அழுகுற அதான் நான் அழுகுறேன், நீ அழுவக்கூடாது, இப்போ தான் ஹை ஆப்ரேஷன் பண்ணாங்க, அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து எமோஷ்னலாக கட்டுப்படுத்திட்டு அப்படியே டேவோட ஹைஸை லைட்டாக வந்து வைப் பண்ணி விடுறாரு. ரொம்ப ப்ரீஷியஸான ஐஸில். ஸோ வந்து அழகாக வந்து அந்த வைப் பண்ணுறாரு அந்த டேஸை. இப்போது டே பார்த்துட்டு நான் மச்சான் ஏதோ குழந்தைக்கு பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க, டேய் நீ கிட்டத்தட்ட எனக்கு குழந்த மாதிரி தான்டா, இவ்வளோ வருஷம் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்டா, ஏதோ குட்டி ஆக்ரி பேர்ட் குழந்த மாதிரி என் கூடவே இருப்பேடா நீ. ஏய் என்னடா எனக்கு குழந்தன்ட்டா, நான் தான் எறும்பாடு மாதிரி இருக்கானே, ஏய் நீ எறும்பாடெலாம் இல்லை எனக்கு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து திருப்பியும் ஹேக் பண்ணிக்கிறாரு. இப்போது பார்க்கவே அந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்க டாக்டர்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே டே உங்களுக்கு சரியாக கண்ணு தெரியுது தானே, எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லைல்ல? டாக்டர் எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, நீங்களா நல்லாவே தெரியுறீங்க எனக்கு. ஓகே நம்ம இந்த ஆப்ரேஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு டீ, நீங்கள் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிங்க இந்த ஆப்ரேஷனுக்கு, அதனால ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த லைஃப்பை திருப்பியும் பார்க்க போகிறீங்க அண்ட் கொஞ்ச நாளைக்கு சன்லைட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே டாக்டர், ஓகே. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து கண்ணு வந்திருக்கு, கண்ணுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது நீங்கள் டே டைமில் போகிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போங்க. கண்டிப்பாக டாக்டர், கண்டிப்பாக நீங்கள் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் இப்போது அப்படியே மச்சான் எனக்கு மிரர் வேணும்டா. மிரரா? இரு மச்சான் நான் போய் பெரிய மிரராக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் போயிட்டு ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இருக்கான். டேய் குட்டி மிரர் போதும்டா, எல்லாம் ஃபோன் கேமரா காட்டுறா. டேய் இருடா, என் மச்சானுக்கு கண்ணு வந்திருக்கு, பெரிய மிரராக தான் தருவேன், இரு வருது இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் மிரர் தூக்கிட்டு வராங்க. டாக்டர்ஸ்லாம் அப்படியே வாயை பொழுந்து பார்க்குறாங்க, யார் இந்த ஹாஸ்பிட்டலில் மிரர் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டெலாம் வந்துட்டு கேட்குறாங்க. ஜெமீன் தான் அவங்களாம் தள்ளி விட்டுட்டு டேவோட ரூமுக்கு எடுத்துன்னு வந்து வைக்கிறான். இங்கே பாருங்கள் என் மச்சானுக்கு இப்போ தான் ஐஸ் வந்திருக்கு, யாராச்சும் எதாவது கேட்டிங்க அவள் தான் ரகலை பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ உள்ளே வந்துட்டு அந்த கண்ணாடி நிறுத்தி காட்டுறான். இப்போது டே கிட்ட போயிட்டு மச்சான் இரு ஐஸ் ஓப்பன் பண்ணாதான் இரு அப்படின்னு சொல்லிட்டு
அவன் பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க, அதாவது சைடில் வைக்கிறாங்க, பெட்டுக்கு சைடில். இப்போது டே தான் அப்படியே சைடாக திரும்பிட்டு அவனோட ஃபேஸ் பார்க்குறான். அவனுக்கு பார்த்த உடனே செம்ம ஹாப்பி. மச்சான் ஆனால் இது ஆமாண்டா நீ தான். என்னடா அப்படியே இருக்க? நான் எப்படி இருக்கா? இல்லை அப்போது எப்படி ஒல்லியாக இருந்தேன் அதே மாதிரி ஒல்லியாகவே இருக்கேன். ஆமாம், சரியா சாப்பிட்டா தானே நீ? சாப்பிட்டே மாட்டேற நீ தான். சரிடா, இனிமே நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எழுந்து போயிட்டு கண்ணாடி முன்னாடி தான் நிற்கிறானே. ஸோ அவன் உடம்பெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அவனோட ஷேப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அப்படி இப்படியும் பார்த்துட்ருக்கான். அவன் கையோட மசில்ஸ் அண்ட் தென் அவனோட ஃபேஸில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் போய் பார்த்துட்ருக்கான் பக்கத்தில் நின்று. என்ன மச்சான் பார்க்குற? இல்லை, எனக்கு ஏதாவது வேடு இருக்கான்னு பார்த்தேன். டேய், தாடி வளர்ந்துருக்கான்னு பார்த்தேன்டா. அதானே, நான் தானே டெய்லியும் வந்து உனக்கு ஷேவ் பண்ணுறது. எப்படி இருக்கும்? அதுவும் கரெக்டு தான். நல்லா தான்டா பண்ணியிருக்கா. நல்லா இருக்கு. பின்ன மச்சான் நான் சும்மாவா? வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அவரோட ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு, நான் மச்சான் வெள்ளை முடியெலாம் வருது. வெள்ளை முடியா? ஏன் மச்சானுக்கா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. டேய், உனக்கே ஓவராக இல்லை, 2-3 தானே, அது கூட இருக்கக்கூடாது, நம்ம கலர் பண்ணலாம். பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணுவேன். டேய் அப்பா, சரிடா சரி, அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணு. திருந்த மாட்டேன் நீ எவ்வளோ சொன்னாலும், அதானே? டேய் போடா, இது என்னோடய லைஃப், நான் பார்த்துக்கிறேன். இதை சொல்லிவிடு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவள் துரத்தி விட்டானா இங்கே தான் வருவேன், மச்சான் அவன் போயிட்டாடா அப்படின்னு. ஏய், நான் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை. சொல்லுவேன் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு, உனக்காக தான் ஐ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், உன்னை பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு டேங் இங்கே சொல்லிகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். ஜங்குக் தான் அவனால் உட்கார முடியல, அப்படி தள்ளி போய் நின்று ஷாக்காக பார்த்துட்ருக்கான். டேங்கே, நிஜமா உனக்கு ஐஸ் வந்துருச்சா? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் அண்ட் ஷையாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு இவ்வளோ நேரம் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருப்பாரு, ஒரே ஒரு பேண்ட் தான் போட்டிருப்பாரு. ஸோ டேங் தான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருப்பார் ஜங்குக்கை. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அவனுக்கு கை காலெல்லாம் அடிபட்டிருக்கும். அதனால் இவனுக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருப்பான். பார்த்தா இவனுக்கு கண்ணு தெரியும்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்படியே பாடியை வந்து கவர் பண்ணிக்கிறாரு க்ராஸாக கையை வச்சுட்டு. எனது கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருக்கான். இப்போ டேங்க, எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே கிட்ட நடந்து வரான். ஜங்குக் தான் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுற? அங்கேயும் நடு, கிட்ட வராதா? வருவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் கிட்ட நடந்து வரான். ஜங்குக்கும் அப்படியே மூட்டிட்டு வால் கிட்ட நிற்கிறான். டயாங் தான் அப்படியே கிட்ட வந்து நிற்கிறான். என்னடா, ஏன்டா என்னை பார்த்து பயப்படுற? கண்ணு தெரியாத அப்போ கூட பயப்படல, இப்போ என்ன பயப்படுறா? இல்லை, உனக்கு கண்ணு தெரியாத அப்பவே தெரியுற மாதிரி தான் இருக்கும், இப்போது நிஜமாக தெரியுதா? அதான் ஒரு மாதிரி இருக்கு, நான் மாதிரி இருக்கு. ஜங்குக்கு தான் சொல்லவே முடியல. இவ்வளோ நாள் அவனுக்கு கண்ணு தெரியாமல் இருந்திருக்கோ, அதனால ஃப்ரீயாக இருந்திருப்பான். இப்போது கண்ணு தெரியுதுன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஷர்ட்லெஸ் தான் நிற்கிறது. அப்படியே பக்கத்தில் வாலில் தானே சாஞ்சிருப்பாங்க 2 பேருமே. ஸோ பக்கத்தில் ஒரு டவல் இருக்குது ஆங்கரில், அதை எடுத்து அப்படியே மேலே போத்திட்டு சைடில் அப்படியே நடந்து போகிறான். இப்போது டயாங் தான், என்னடா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கா? டே டயாங், கிட்ட வராத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் மாதிரி இருக்குது சொல்கிறா? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ கிட்ட வராத. என்னடா உனக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா, கிட்ட வராதன்ற அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே ரொமான்டிக்காக நடந்து வராரு. ஸோ ஜங்குக்னால சொல்லவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்படியே டயாங் கிட்ட நடந்து வராரு. ஜங்குக் தான் ஒரு மூலையில் மாட்டிக்கிறான். டயாங் வேணாம், என்ன வேணாம், எனக்கு வேணும். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது சொல்கிறா வாய் திறந்து? இல்லை, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அதை ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பப்பி ஐஸோடு பார்க்குறான் டயாங்க அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே, பண்ணி என்னடா இது, கண் என்னடா
காந்த கண்ணழகா மாதிரி இருக்கா. ஆ பா, எவ்வளோ அழகாக இருக்கா. இதை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது புள்ளி, எனக்கு 1000 கண்ணு வேணும் எனக்கு இதெல்லாம் பார்க்க. என்ன தயங் பேசுகிற, என்னை விட. ஏய் ஏன்டா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸ்லேயே போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கிறான். டயாங் கிஸ் பண்ண நான் ஜங்குக் எதுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டா இன்னொன்று தெரியுமா? ஏன்னா நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்தல, அப்போ ஃபுல்லாக உன் ஷர்ட்டு பேண்ட்டு ஃபுல்லாக ரத்தக்கரை. நான் தான் எல்லாத்தையும் கலட்டி உன்னை ஃபுல்லாக ஒய்ப் பண்ணேன், மேலேருந்து கீழே வரைக்கும். டே என்ன பண்ண? டே என்னடா ஃபுல்லாக பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். ஃபுல்லாக பார்க்க முடியல, ஏதோ ஏறவரவா பார்த்தேன். என்னது பார்த்துட்டியா? ஏன் நான் பார்க்கக்கூடாதா? நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட டே வரான். இப்போது ஜங்குக் தான் அது சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட ஐப்ரோவில் இருக்க பியர்சிங், லிப்ஸில் இருக்க இந்த ரிங்கு பா அம்மா இருக்கு. என்ன பண்ணுற? உன்னோட லிப்ஸ் கீழே அழகான ஒரு மச்சம் இருக்கே பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே ஐஸ் கூட பிளிங்க் பண்ணாமல் அப்படியே டயங்கே பார்த்துட்ருக்கான். அப்புறம் உன்னோட இயர்ஸ்க்கு பின்னாடி 7 ஒரு டேட்டோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஷையோட அப்படியே டயங்கே பார்த்துட்டு நிற்கிறான். அவனால் பேசவே முடியல. இப்போது டயங் தான் இன்னொன்று பார்த்தேன். என்னது? உனக்கு இன்னொரு இடத்துல மச்சம் இருக்குது. எங்கே? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயங் சிரிக்கிறான். ஜங்க் தான் அப்படியே ஃபேஸ்லாம் கவர் பண்ணிக்கிறான். என்ன டயங் பண்ணுற நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டயங் தான் விடாமல் அப்படியே ஜங்கு கூட 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி அப்படியே வாலோட அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். அப்படியே ஜங்கு கிட்ட போயிட்டு என்னடா டயங் எதுக்கு என்ன இப்படி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை டேஸ்ட் பண்ண, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக் என்ன டயம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண இந்த 5 வருஷமும் உனக்காக தான் இந்த கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைட் டு ஹை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பி அண்ட் டியர்ஸாகவும் வருது. டேங் அதை பார்த்துட்டு என்னடா? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது டைம் ஸ்கேப்ஸ். ஜங்குக் அண்ட் டே பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் தான் இப்போது அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்போது டே பார்த்துட்டு என்னாச்சு ஜங்குக்? இல்லாட்டி சும்மா ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண. அது என்ன ஏதாச்சும் கேட்கணுமா என்ன? இல்லை எனக்காக தான் நீ ஐயா ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்க. எவளா அவ்வளோ லவ்வாட்டி உனக்கு? என்னடா இப்படி கேட்ட? லவ் இல்லாமையா? உண்மையில எப்பத்துலேருந்தோ லவ் வந்துருச்சு எனக்கு சொல்ல தெரியல. என்னோட பால் அணிஞ்ச ரூமில் லைட் போட்ட மாதிரி நீ வந்த. என்னது? கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், கேட்டுக்கோ. சரி சொல்லு. அதான் நான் ரொம்ப வருஷமாக ஏதோ இருக்கணும்னு இருந்துகிட்டு இருந்தேன். யாருக்கிட்டையும் பேசாமல் பழகாமல் அப்படி இருந்தேன். தெரில, நீயா வந்த என் லைஃப்பை ஃபுல்லாக மாற்றிட்ட. எனக்கு இப்போது இந்த உலகத்தையே காமிச்சிட்ட ஜங்குக் நீ. என்னது நான் காமிச்சேனா? ஆமாம், என்னோட மொத்த லவ்வும் நீ தான். நான் உன்னை பார்க்கும்போது என்னோட மொத்த உலகத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கு. தேயாங் என்ன பேசுகிற நீ? இல்லை சங்கு, நான் சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல. ஏன்டா வாழ்கிறோம் அப்படி இருந்தேன். நான் ரொம்ப வெறுத்து போய் வாழ்ந்துட்டுருந்தேன். தெரில, ஏதோ மனசுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே
பட்டாம்பூச்சி அங்கேயும் இங்கேயும் பறக்கும் என்கிட்ட பேச வரும்போதெல்லாம். அப்போது அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரில எனக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது தான் தெரிஞ்சுது நீ எனக்கானவன்னு. உன்னோட லவ் எனக்கு டிசர்வ்னு தெரிஞ்சுது. என்னோட லவ்வும் உனக்கு டிசர்வ்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த ஐஸ். எனக்கு கண்ணு தெரியாத அப்போவே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன். இப்போது கண்ணு தெரியும் போது உன்னை என் பக்கத்தில் உட்காந்துட்டு தோ இப்படி என் கை பிடிச்சிருக்க பார்த்தியா. இதெல்லாம் எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது. இது ட்ரீமாக இருந்தால் இந்த ட்ரீம் முடியக்கூடாதுன்னு தோணுது. இது நிஜமாக இருந்தால் இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக உன் கையை பிடிச்சி போகணுன்னு தோணுது. நீ என்ன சொல்கிற ஜங்குக்? நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? தயா எனக்கு டபுள் ஓகேடா. எனக்கு இப்போ நீ ரிங்கை கொடுத்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்டால் கூட ஓகே சொல்லுவேன். ஏன்னா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டே. இந்த 5 வருஷமும் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. அந்த டார்க்னஸில் கூட அப்போ யோசித்தேன், ஐஸ் இல்லாத அவன் ஃபுல்லாக அவன் உலகமே இருட்டு. அந்த இருட்டு உலகத்தில் எவ்வளோ பயந்துருப்பான். தனியாக சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன்ட்டே உன்னோட கஷ்டம் என்னன்னு, ஐஸ் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஹேண்ட்ஸை வந்து இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். டே தான் இப்போது ஏன்டா அதை பற்றிலாம் பேசுகிறா? அதெல்லாம் விடு. நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வேலையை பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு நல்லா கோலி மாதிரி இதுவும் கண்ணு. என்ன தே இப்படி சொல்லிட்டா? ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கூட ஒரு பெயிண்டிங் பண்ணுமே, உன்னோட ஃபேஸை வந்து நான் தொட்டு பெயிண்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போது கூட இதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ் நோஸ் லிப்ஸ்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லிப்ஸை மட்டும் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஜங்குக் தான் என்னடா பண்ணுறா? விட வலிக்குது. இந்த லிப்ஸ் அழகாக இருக்குடா. அழகாக இருக்குண்ணா இப்படி தான் பிடிச்சி இழுப்பியா? ஆமாம், பிடிச்சி இழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே லிப்ஸை இழுக்கிறாரு. ஜங்குக் தான் அப்படியே பெயினில் கத்துறான். விட்டுட்டே விட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே திருப்பியும் ஒரு சாஃப்டான கிஸ்ஸாக போகுது. எக்கோ ஆஃப் தி ஹார்ட் இது ஃபைனல் எபிசோட். இதுக்கப்புறம் ஒரு போனஸ் எபிசோட் வேணால் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், இப்போதைக்கு வராது. ஸோ எக்கோ ஆஃப் தி ஹார்ட் இது என்னோடய ஸ்பெஷலான ரொம்ப ஃபேவரட்டான எஃப்எஃப்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஜேர்னரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் யார் டாப்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க எல்லோரும். நான் வந்து யார்கிட்டேயும் சொல்லியிருக்க மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்துருப்பீங்க டே தான் டாப் இதில். ஓகே, நான் இதோட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் வளரிட்டே இருப்பேன். ஓகே, பாய் அம்மி, சராங்கியா, டாட்டா.